பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னும் ஏவாவேலுக்கு கட்டம் காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் தகவல். ஏவாவேலு அண்ணங்கிட்ட பத்திரிகையாளர் இது நாள் வரைக்கும் என்னுடைய கேள்விகளை ஒருத்தர் கூட கேட்கலன்னா ஏவாவேலுடைய பலம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். என்ன கேள்வி? உங்களுக்கு கரையம் கொடுத்து இந்த சொத்து என்னதுதான், நான் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி வந்து வித்திருக்காரு இல்லையா முருகவேலு, தேசிங்கு, செல்லப்பெருமாள், இவங்க யாருன்னு ஏவாவேலு சொல்லுவாரா? இந்த கேள்விக்கு பதிலளிக்க அண்ணன் ஏவாவேலு முன் வருவாரா? அப்படி வந்துட்டா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலக நான் தயார். அந்த ஒரு வீடியோ யார் அந்த செல்லப்பெருமாள் அப்படின்றதுக்கு உண்டான விடை கூடிய விரைவில் உங்களுக்கு சமூக வலைதளங்களில் உலா வரும். ஏவாவேலுவுக்கு நெருக்கமான நபர்னு சொல்லக்கூடிய மீனா ஜெயக்குமார் அவர்களும் தாவேக்கா வட்டாரத்தை போய் சந்திச்சிருக்காங்க. தாவே வட்டார நான் அமைச்சரையே போய் சந்திச்சிருக்கேன். செங்கோட்டையின் அமைச்சர் அக்கா மீனா ஜெயக்குமார் சந்திச்சதை தான் சொல்ல வரீங்க. அக்கா மீனா ஜெயக்குமாரோடைய வாகனத்தில் தான் தலைவர் வலம் வந்துகிட்டு இருந்தார் இத்தனை நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஏவாவேலுனுடைய கட்டம் மாறும் பொழுது இந்த முடிச்சுகளுடைய ஒட்டுமொத்த உண்மையும் அவிழ்க்கப்படும். குறிப்பா என்னாலே அவிழ்க்கப்படும். 500 கோடியை திமுகவுக்கு கட்சி நிதி வாங்கி கொடுக்க தகுதி இருக்கக்கூடிய ஏவாவேலு, அந்த அருணாச்சலா சுகர் மில் இருந்த இடம் தனக்கு ஆகணும்னு நினைச்ச அந்த ஏவாவேலு, அந்த அருணாச்சல சுகருக்கார வச்சுட்டு போன கடை 5 கோடியை ஏன் தொகுதி மக்களுக்கு என்னால கொடுக்கணும்ன்ற ஒரு நினைப்பு வச்சு கொடுத்தாரா? உன்னை எதுக்கு ஏன் அந்த ஊர் மக்கள் உன்னை இன்னுமே வாழ வைக்கணும்னு நீ ஆசைப்படுற? நீ சேர்த்து வச்ச ஒரு நல்லது செய்ய போய் தானே மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க தொகுதி மக்கள். தேர்ந்தெடுத்தாங்களா, இவர் தேர்ந்தெடுக்க வைக்கப்பட்டாரான்றத நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலுவை வழக்கு வரட்டும். 2600 ஓட்டு எப்படி அவருக்கு கூடுதலா வந்துச்சுன்றத நீதிமன்றம் சொல்லட்டும். இந்த 30 வருஷத்துல எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல நீ பில்டிங் கட்டியிருக்க? அதுக்கு காசு உனக்கு ஃபைனான்சியர் யாரு சொல்லணுமா இல்லையா? நான் இத்தனை ஸ்கூல் கட்டியிருக்கேன், இத்தனை காலேஜ் கட்டியிருக்கேன், பெருமை இல்ல, இத்தனை லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன், கணக்கு கட்ட முடியும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில இணையமைப்பாளர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு டி.எஸ். சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஏவாவேலு ரைடு நடந்தது எல்லாம் தெரியும், சிங்கப்பூருக்கு போனதும் எல்லாம் தெரியும், திரும்ப வந்ததும் எல்லாருக்கும் தெரியும், விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு, எல்லா உண்மைகளும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. என்ன சார் நடக்குது? எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றாரா, இல்லை என் மடியில் கனம் இல்லைன்னு பத்திரிகையாளரை ஏமாத்தின மாதிரி உள்ளேயும் சொன்னாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னும் ஏவாவேலுக்கு கட்டம் காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் தகவல். ஏவாவேலு அண்ணங்கிட்ட பத்திரிகையாளர் இது நாள் வரைக்கும் என்னுடைய கேள்விகளை ஒருத்தர் கூட கேட்கலன்னா ஏவாவேலுவோடைய பலம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். என்ன கேள்வி? 1993 தென்மாத்தூரில் சர்வே எண் 30, 23, 53 3 சர்வே நம்பரை கரைய வாங்கினீங்க. யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க? சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு பேரில் 93 ஒரு 21 ஏக்கர் நிலங்களை நீங்கள் கரைய வாங்கியிருக்கீங்க. அந்த கரையம் கொடுத்த நபர்கள் யார்? எவ்வளவுக்கு கரையை வாங்கினீங்க? யாராக இருந்தால் நேர்மையாக வாங்கியிருக்காரா இல்லையான்றதானே பார்க்கணும். எனக்கு தெரியணுன்றதுக்காக தானே. எனக்கு தெரிஞ்ச உண்மை உலகத்துக்கு தெரியணும்னா நான் ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொன்னால் தானேங்க வெளியே வரும். 368 1993 திருவண்ணாமலை சார்பதிவாளர் அலுவலகம், 369 1993 ஆவணம், 370 1993 ஆவணம் திருவண்ணாமலை சார்பதிவாளர் அலுவலகம். இந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் வாங்கின இந்த 21 ஏக்கர் நிலம் உங்களுக்கு கரையம் கொடுத்து இந்த சொத்து என்னதுதான், நான் உங்களுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி வந்து வித்திருக்கார் இல்லையா முருகவேலு,
தேசிங்கு, செல்லப்பெருமாள், இவங்க யாருன்னு ஏவாவேலு சொல்லுவாரா? இந்த கேள்விக்கு பதிலளிக்க அண்ணன் ஏவாவேலு முன் வருவாரா? அப்படி வந்துட்டா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலக நான் தயார். அரசியல் வாழ்க்கையிலிருந்தே நான் ஒதுங்கிக்க தயார். சொல்ல மாட்டாருங்கிறீங்க. என்ன ரகசிய மர்மம் இருக்கு அதுக்கு பின்னாடி? ஏங்க சொல்லிட்டு இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிடுவாருங்க. சொல்லலைனாலும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தாங்க நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு வீடியோ யார் அந்த செல்லப்பெருமாள் அப்படின்றதுக்கு உண்டான விடை கூடிய விரைவில் உங்களுக்கு சமூக வலைதளங்களில் உலா வரும். அப்போ இல்லைன்னு மறுக்கவாவது ஏவாவேலு வாய் திறக்கிறாரான்றது தான் இப்போ கேள்வி. விசாரணை எப்படி சார் போகும்? இந்த விசாரணை முடிவில் ஏவாவேலுவுக்கு நெருக்கமான நபர்னு சொல்லக்கூடிய மீனா ஜெயக்குமார் அவர்களும் தாவேக்கா வட்டாரத்தை போய் சந்திச்சிருக்காங்க. தாவே வட்டார அமைச்சரையே போய் சந்திச்சிருக்க. செங்கோட்டையன் அமைச்சர் அக்கா மீனா ஜெயக்குமார் சந்திச்சதை தான் சொல்ல வரீங்க? ஆமாம். அக்கா மீனா ஜெயக்குமாரோடைய வாகனத்தில் தான் தலைவர் வலம் வந்துக்கிட்டு இருந்தார் இத்தனை நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அண்ணன் ஜெயக்குமார் அவங்க மீனா ஜெயக்குமார் அப்படின்றதுக்கு உண்டான அந்த கணவர் ஜெயக்குமார் பேரில் தான் திருவண்ணாமலையில் அருணாச்சலா சுகர் மில்லோட இடத்தை ஏலத்துக்கு எடுத்து அதில் தான் அத்தனை திமுக மீட்டிங்கு நடத்தினார் எங்கள் அண்ணன் ஏவாவேலு. இன்னைக்கு அதே சொத்தை தான் தான் பையன் பேர்லேயும் மாற்றி வச்சிருக்கிறதா தகவல். அவ்வளோ நெருக்கமான மீனா ஜெயக்குமார் ஒரு பியூட்டி பார்லர் நடத்தி இன்னைக்கு தமிழக அரசியல்லே முக்கிய புள்ளியாக விளங்கக்கூடிய அந்த மீனா ஜெயக்குமார் இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக செங்கோட்டையனை சந்தித்து தன்னையே கட்சியில் ஐக்கியமாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வேண்டுகோள் விடுக்கக்கூடியதற்காக அவரை சந்திச்சார்னு சொல்கிறாங்க பத்திரிகையில். ஆனால் உண்மை என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு மீனா ஜெயக்குமாருக்கும் அந்நியர் லீமா ரோஸுக்கும் உள்ள நெருக்கம் தெரியுமான்னு தெரியாது. சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். லீமா ரோஸுக்கும் அண்ணன் ஏவாவேலுடைய மனைவி அண்ணி ஜீவா வேலுவுக்கும் உள்ள நெருக்கம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இதற்கெல்லாம் வெளிப்படையா உங்களுக்கு பதில் கிடைக்கலனாலும் கூட நிச்சயம் ஏவாவேலுனுடைய கட்டம் மாறும் பொழுது இந்த முடிச்சுகளுடைய ஒட்டுமொத்த உண்மையும் அவிழ்க்கப்படும். குறிப்பா என்னாலே அவிழ்க்கப்படும். இல்லை, மீனா ஜெயக்குமார் செங்கோட்டையனை போய் பார்க்குறாங்க. லீமா ரோஸ் அதிமுகவில் இருக்காங்க, இவங்க திமுகவில் இருக்காங்க. ஜீவா வேலு ஏவாவேலு கூட இருக்காங்க. அதானே சொல்ல வரீங்க? அதானே சொல்ல வரீங்க? ஆமாம். அண்ணன் ஏவாவேலு லாட்டரியை அனுமதிக்கிறதுக்காக திமுக கழகத்துக்கு 500 கோடியை அண்ணன் மார்ட்டின் அவங்க கிட்ட இருந்து திமுகவுக்கு சட்டப்படி வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு பிரதிபலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சூழல் மாறி போச்சு. இது சார்லஸ் மார்ட்டினும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு விட அண்ணன் ஏவாவேலு எவ்வளவு நெருக்கமானவர் அப்படின்னா, ஐயா கலைஞர் அவர்களுடைய கற்பனையை திரைக்காவியமா ஆக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ற அளவுக்கு வேலு ஒரு வார்த்தை சொல்லிட்டா செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தவர் அண்ணன் மார்ட்டின் அவங்க. லீமா ரோஸுக்கும் அந்நியர் ஜீவா அவங்களுக்கும் சமுதாயத்தின் அடிப்படையில், பிறந்த சமுதாயத்தின் அடிப்படையில் தான் உறவு ஆரம்பிச்சது. 2 பேரும் ஒரே இனம் அப்படின்னு அவங்க கைகோத்துக்கிட்டாங்க. அதாவது ஏவாவேலுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த அடிப்படையில் அவங்கள நம்ம வழிக்கு வர வைக்கணுமோ அந்த அடிப்படையில் வழிக்கு வச்சிருவார். சொந்த ஜாதின்னு சொல்லுவார், சொந்த கட்சின்னு சொல்லுவார், சொந்த ஊருன்னு சொல்லுவார், சொந்தக்காரங்கன்னே சொல்லுவார், சொந்தமாக செலவு பண்ணி நான் உங்களை வாழ வைக்கிறேன்னு சொல்லுவார். இத்தனையும் செய்வார் எங்கள் ஏவாவேலு. ஆனால் இன்னமும் அவருக்கு நல்ல காலம் இருக்குன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு.
உச்சிக்கு மேலே இருக்கிறவங்க கீழே விழும்போது அவங்க எச்சம் கூட மிச்சமாகாதுன்றத அவர் உணராமல் இல்லை. ஏன்னா நான் ஒருத்த மட்டும் இல்லை, திருவண்ணாமலையில் அவருக்கு தெரிஞ்ச, ஏன் தமிழ்நாட்டில் அவரால் பாதிக்கப்பட்ட பல பேருடைய குமுறல் இது. கக்கன் அமைச்சராயிருந்து கடைசி காலத்தில் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு கிடக்கும்போது முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை போய் சந்திச்சிருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம். ஆனால் அவரும் அமைச்சர், இன்னைக்கு அவரை நம்ம நினைவு கூறுறோம். தன்னுடைய உடல்நிலைக்காக தொடர் சிகிச்சையின் அடிப்படையில் சிங்கப்பூரில் நான் போய் உக்காந்ததையே இன்னைக்கு எனக்கு நீங்கள் தலைமறைவாயிட்டேன்னு பேர் சொல்லி என்னை அவமானப்படுத்துறீங்கன்னு அண்ணன் ஏவாவேலு கேட்கிறார். நான் கக்கன் ஐயா மாதிரி போய் நீங்க அரசு மருத்துவமனை திருவண்ணாமலையில போய் அந்த அரசு கல்லூரி மருத்துவமனையில சேர சொல்லல. மருத்துவமனையிலே எப்படி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை வளர்ந்து விடக்கூடாதுன்னு அதுக்கு வந்த அத்தனை உபகரணங்களையும் உனக்கு தேவையான ஒரு மாவட்டத்துக்கு வெளியே அனுப்பிட்டு அருணை மருத்துவ கல்லூரி தான் சிறந்த மருத்துவமனைன்னு பேர் எடுக்க வைக்கிறதுக்கு பல முயற்சி செஞ்ச அந்த ஏவாவேல் அண்ணன், நானே என் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நான் சரியாகி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு மார்த்தட்டுறதுக்கு தயங்குறார். நம் மக்கள் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு உன்னால வாழ முடியும்? 1 லட்சம் கோடி கொடுத்தா உங்களுக்கு 1 வருஷம் ஆயுசு கொடுத்துருவாங்களா? எனக்கு புரியல. வாழ்க்கையினாலே பணத்துக்கும் போகத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு சுயநலவாதி ஏவாவேலு. ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க வாங்கி இருக்கக்கூடிய சன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு ஒரு ஆடிட்டர்கிட்ட வாங்கியிருக்கீங்க. அது உள்ள இருக்கிறது பூராமே டிசி லேண்டு, டிப்ரெசிவ் கிளாஸ் பர்சங்களோட லேண்டு. அதுக்கு நீங்க பட்டா போட்டு வாங்கிருக்கீங்க, பட்டா மறுத்த ஒரு கலெக்டர் மாத்திருக்கீங்க. உங்களுடைய கல்லூரி இருக்கிற வளாகத்துக்குள்ளேயே டிசி லேண்ட் இருக்கு, அரசு லேண்ட் இருக்கு, ஏரிக்காவா இருக்கு. இத்தனையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு மக்களுக்கு நீங்க என்ன திருப்பி கொடுத்த? அருணாச்சலா சுகர் மில்ல இருக்கக்கூடிய கடனுக்கு ஒரு 5 கோடி. நான் கேட்கிறேன், 500 கோடியை திமுகவுக்கு கட்சி நிதி வாங்கி கொடுக்க தகுதி இருக்கக்கூடிய ஏவாவேலு, அந்த அருணாச்சலா சுகர் மில் இருந்த இடம் தனக்கு ஆகணும்னு நினைச்ச அந்த ஏவாவேலு, அந்த அருணாச்சல சுகருக்கார வச்சுட்டு போன கடை 5 கோடியை ஏன் தொகுதி மக்களுக்கு என்னால கொடுக்கணும்ன்ற ஒரு நினைப்பு வச்சு கொடுத்தாரா? சொல்லுங்க. உன்னை எதுக்கு அந்த ஊர் மக்கள் உன்னை இன்னுமே வாழ வைக்கணும்னு நீ ஆசைப்படுற? அப்படியே நீ என்னதான் உயிரோட வாழ்ந்துட்டா கூட இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து கொடுக்க உனக்கு ஒரு உறவு வாங்க கூட இருக்குமா? நீ சேர்த்து வச்ச ஒரு நல்லது செய்ய போய் தானே மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க தொகுதி மக்கள். அப்படி கூட நம்ம பார்க்கலாம்ல. தேர்ந்தெடுத்தாங்களா, இவர் தேர்ந்தெடுக்க வைக்கப்பட்டாரான்றத நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலுவை வழக்கு வரட்டும். 2600 ஓட்டு எப்படி அவருக்கு கூடுதலா வந்துச்சுன்றத நீதிமன்றம் சொல்லட்டும். என்னங்க, போன எலெக்ஷன்ல நான் இந்த தமிழ்நாட்டிலேயே அதிக வித்தியாசத்துல ஜெயிச்சேன். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை எதிர்த்து 1,50,000 1,90,000 ஓட்டு அப்படி மாறுதட்டிக்கிட்ட 90,000 1 லட்சம். அப்ப நீ நல்லது பண்ணி இருந்தா அந்த 1,90,000 ஓட்டு வித்தியாசத்தோட தானே இந்த முறை நீ ஜெயிச்சிருக்கணும். விஜய் என்ற அலை பயங்கரமா இருந்தது இல்ல? விஜய் அலையில தானே நீ எம்எல்ஏ ஆயிருக்க. ஆமா, விஜய் அலையில தானே நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. விஜய் அலையை மீறி தானே நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. என்ன நல்லது செஞ்சீங்க? தொகுதி மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? தொகுதி மக்களுக்கு வேணாம், இந்த நாட்டில் ஒரு மனித பிறவியா நீ பிறந்ததுக்கு என்ன நல்லது செஞ்ச? அண்ணாமலையார் கோவில நிர்வாகத்தை சரிப்படுத்தினியா? இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு இந்த தொகுதி மக்களுக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா நான் சம்பாதிச்சு இல்ல அரசாங்கங்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து இந்த ஊரை பூரா நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் சொல்லியிருக்க முடியுமா? உன் கல்லூரி இருந்தா பக்கத்துல 4 பைபாஸை கொண்டு வந்து சேர்க்கிற. அதே அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு பின்னாடி ஒரே ஒரு ஒதுங்கிறதுக்கு ஒரு பயணிகள் கூட உன்னால கட்டுறதுக்கு துப்பு இல்லாம போன.
உன் கல்லூரிக்கு முன்பக்கம் பின்பக்கம் கிட்டத்தட்ட அதே நெடுஞ்சாலைத்துறையுடைய அதே செலவில் உன் போட்டோவும் ஸ்டாலின் சாரோட போட்டோவும் உங்களுக்கு முதலமைச்சர் போட்டோ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் போட்டோன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 to 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நிழக்கூடிய 2 பக்கமும் கட்டிக்க தருது. ஆனா அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு எதிரில் ஒரு இடத்த சுத்தமா வச்சுக்கிறது கூட நீ யோசிக்கல. ஒரு நிழற் கூட அங்க கட்டல. இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நேர் கூட உன்னால கட்டியிருக்கியா? உனக்கு இந்த அளவுக்கு மக்கள் மேல ஒரு பிடிப்பில்லாத தனத்துல நீ உனக்கு 1 லட்சம் கோடியை சேர்த்திருக்க. உன்னுடைய பினாமிகள் பேர்ல ஒவ்வொரு நாட்டிலையும் நீ கொண்டு போய் சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்க. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியிலேயே உன்னுடைய பணம் எவ்வளவு இருக்குன்னு கேள்வி எழுது. நீ சவுதியில கொண்டு போய் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, ஐக்கிய அரபு எமிரேட்ல எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, துபாயில எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, லண்டன்ல எவ்வளவு வச்சிருக்க, எந்த ஸ்டார் ஹோட்டல் பேர் என்ன, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரானைட்ஸ் டீலர்ஸ் உன்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? இவ்வளவுக்கு ஆசைப்படுற நீ என்னைக்காவது தொகுதி மக்களுக்கு அங்க படிச்ச இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நின்று இருப்பியா? அதான் நான் உதாரணம் சொன்னேன். ஒரு கேவலம் உழைச்சி சாப்பிட்றாங்க விவசாயி. உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு 1000 ஒரு கொத்தனாருக்கு இன்னைக்கு 1000 ரூபாங்க கூலி. ஒரு கொத்தனாருக்கு இன்னைக்கு சும்மா வந்துட்டு போனா 1000 ரூபாய் கூலி. அவர் நாள் முழுக்க உழைச்சாருன்னா ஒரு 30 நாள்ல 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அவனை விட விடிய காலையில 4:30 மணிக்கு நிலத்துல இறங்கி ராத்திரி 7 மணி வரைக்கும் உழைக்கிற விவசாயிக்கு என்ன மிச்சம் தெரியுமா? ஒரு ஏக்கர்ல 30 மூட்டை நெல் அறுத்துட்டா அவன் பெரிய விவசாயி. 30,000 ரூபாய்க்கு நெல் நடுறதுக்கு, ஏறு ஓட்டுறதுக்கு, நாற்று எடுக்கிறதுக்கு, மருந்துக்கு, நடவு, நெல்லோடைய விதைக்கு, நெல்லுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய களைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மருந்துக்கு, நாங்கள் மருந்து அடித்து அதை களையாக்கி தண்ணியை காட்டி அறுத்து கொண்டு வந்து போட்டு நாங்கள் மண்டிக்கு போய் விற்கும்போது அவனுக்கு கொடுக்குற கமிஷனையே கொடுத்துட்டு மூட்டை 1000 ரூபாய், 1100 ரூபாய். எத்தனை மாதம்? 4 மாசமா 3 மாச பயிரை நாங்க உருவாக்கி 30,000 ரூபாய் செலவு செஞ்சு 20,000 ரூபாய் கூட எங்களுக்கு திரும்ப கிடைக்காத ஒரு விவசாயிகளுடைய ஒரு வருஷம் பூரா காத்திருந்து கரும்பு வெட்டி அந்த கரும்புல இருக்கக்கூடிய காசை வச்சு கடன் அடைக்க ஏங்கிக்கிட்டு இருக்கிற விவசாயியோடைய கடனை திருப்பி கொடுக்க முன் வராத ஒரு ஆள் நீங்க சொல்றீங்க எங்க மடியில கனம் இல்லைன்னு. மடியில கனம் இல்லாமையா ஒரு கலைஞருடைய ஒரு சிலை வைக்கிறதுக்கு அறக்கட்டளை சார்பா இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மாளும் ஜீவாவேலு அந்த அறக்கட்டையில இருந்து இடத்த வாங்கி அண்ணாமலையார் கிரிவலத்துல கொண்டு போய் கலைஞரை வச்ச 214 சதுர 250 சதுர அடிக்குன்னு நீயே கணக்கு எழுதுன நீதிமன்றத்துக்கு வந்த உடனே அது வெறும் 94 சதுரடி ஆகி அந்த 94 சதுரடியை நீ திமுகவுக்கு தாரவாக்குற ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்ல இருந்து இந்த கணத்தை எப்படி நீ மறைச்சிருவ? உன் வேஷ்டி கட்டி மறைச்சிருவியா? நீ வாங்கி இருக்கிற கல்லூரியில் இருக்கக்கூடிய டிசி லேண்டெல்லாம் வேஷ்டி கட்டி மறைச்சிருவா? சிம்பிளா கேட்கிறேங்க, சிம்பிளா கேட்கிறேன். 93ல உனக்கு கல்லூரி ஆரம்பிக்கும் போது ஒரு 21 ஏக்கரா வாங்குறதுக்கு வக்கு இல்லாம போலி பத்திரம் போட்டு நீ உருவாக்கி வச்சிருக்க. 93ல இருந்து 93ல இருந்து இன்னைக்கு 26 வரைக்கும் இந்த 30 வருஷத்துல எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல நீ பில்டிங் கட்டியிருக்க? அதுக்கு காசு ஏது? உனக்கு பைனான்சியர் யாரு சொல்லணுமா இல்லையா? நான் இத்தனை ஸ்கூல் கட்டியிருக்கேன், இத்தனை காலேஜ் கட்டியிருக்கேன், பெருமை இல்ல, இத்தனை லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன், கணக்கு காட்ட முடியும்? இந்த 93 பத்திரங்கள் போலியானதுன்னு நான் வழக்கு தொடுத்த அடுத்த நிமிஷமே அத்தனை ட்ரஸ்ட்ல இருந்து நான் விலகிட்டேன். எனக்கு வில்சன் அட்வொகேட் சொல்லிட்டாரு, நீ எதுலையுமே இருக்காதியான்னு. ட்ரஸ்ட்ல இருந்து விலகணவன், நீ அந்த ட்ரஸ்ட் இடத்துல இருந்து வெளியே ஓடி இருக்கணுமா இல்லையா? உனக்கு எதுக்கு அருணை காலேஜுக்குள்ள உங்களுக்கு பங்களா, கெஸ்ட் ஹவுஸ்? ட்ரஸ்ட்டை விட்டு ஓடிடலாம், ஆனா ட்ரஸ்ட்டுக்குள்ளேயே நீ உட்காந்து கும்பால் அடிக்கலாமா? யாரை ஏமாத்துற வேற? எங்க போச்சு இப்ப? மடியில காண வந்துருச்சா? அதாவது ஒரு தமிழக மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியும்னா ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு அவங்க நம்ம பக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்.
ஒரே ஒரு நாள் இவன் நம்ம சமுதாயத்துக்கு உதவாதவன், எதிரானவன் இந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, மக்களுடைய புரட்சிக்கு முன்னாடி ஏவாவேலுடைய ஒட்டுமொத்த 1,00,000 கோடி சாம்ராஜ்யமும் சாம்பலா போயிடும். ஓகே. அதனால முதல்ல ஆரம்பிச்ச கேள்விக்கு வரேன். பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் யாராவது துணிவு இருக்கிறவங்க இருந்தா ஏவாவேலுகிட்ட 1993 சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்கு உண்டான 21 ஏக்கரை உங்களுக்கு கரையம் பேசி வித்தது யார்? அவங்க விலாசம் என்ன? அவங்க தாய் தந்தை பேர் என்ன? அவங்க மகன்கள் வழியில் இருக்கிறவங்க யாரு? அவங்க வீடு எங்க இருந்துச்சு? எங்க உட்கார்ந்து கரையம் பேசுனீங்க? எங்க உட்கார்ந்து காசு கொடுத்தீங்க? எந்த இடத்துல இந்த கரையங்கள் முடிவு செய்யப்பட்டது? அந்த இடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கரையம் எழுதுனியா? இடத்தை பார்க்காமலே கரையம் எழுதுனியா? அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு, கேட்கறதுக்கு ஒரே ஒரு திராணி உள்ள ஒரு பத்திரிகை நண்பர்கள் இருந்தா அவங்க பாதம் தொட்டு நான் வணங்க தயாரா இருக்கேன்.